ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி பச்சை பயிர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் டேரெக்டாக குக்கர்லேயே வந்துட்டு நம்ம 1 கப் ஆஃப் க்ரீன் மூங் தால் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீய விட்டுறாதீங்க. லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதே இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம், ஒரு 10 to 12 கார்லிக் ஆட் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 to 7 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து பழுத்த தக்காளியாக மீடியம் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வந்து 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசாக இருக்குன்னா 2 போடுங்க போதும். அது கூடவே வந்துட்டு 1/2 teaspoon ஆஃப் டர்மரிக் பவுடர், 1 teaspoon ஆஃப் ஜீரா போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான் தேவையான கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 to 2 teaspoon ஆஃப் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டால் நமக்கு பொங்கி வராது. ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு நமக்கு நல்லா குழஞ்சி வரும். அதனால ஒரு 2 teaspoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர சைடில் வந்துட்டு நான் வந்து காஃபி பிரேக் எடுத்துக்க போகிறேன். கடைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி வந்து எழுந்துட்டார். அதனால் அவரை கேரி பண்ணிகிட்டே தான் நான் இப்போ வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை பயிர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா கடுகு உளுத்த பருப்பு வேணும். கூடவே சின்ன வெங்காயம் 10 ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. 1 teaspoon ஆஃப் ஜீரா தாளிக்கிறதுக்கு. அது கூடவே கறி லீஃப். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்த பருப்பு ஜீரா எல்லாம் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா தாளிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா கலர் வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறத விட இன்னும் தட்டி போட்டு தாளித்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி நான் கட் பண்ணியே போட்டுட்டேன். அதை வந்து நம்ம தாளித்ததை வந்து சாம்பாரில் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்து அதிலே விடுங்க. உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, லைட்டாக வந்துட்டு நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல உப்பு இதெல்லாமே வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லா டிஷ்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.